எல்போ. ஸோ எல்போ அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எல்போ அப்படின்றது நம்ம கையோடைய இந்த இடத்த தான் வந்து நம்ம எல்போன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் வந்து எல்போ. ஸோ முழங்கைன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம எல்போ அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்போ அப்படிங்கிறத வேர்பா யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ எல்போட் ஹிம் அசைடு. ஷீ எல்போட் ஹிம் அசைடு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்போவை வச்சு தள்ளி விடுறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து எல்போ அப்படின்னா முழங்கை அப்படின்னு நமக்கு தெரியும். பட் முழங்கையை வச்சு தள்ளி விடுறதையும் நம்ம எல்போ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் ஷீ எல்போட் ஹிம் அசைடு அப்படின்னா, அவ வந்து அவளோட முழங்கையை வச்சு அவனை இப்படி தள்ளி விட்டா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கூட்டத்துலலாம் போகிறோம், ஒரு பயங்கரமான கூட்டத்துக்குள்ளே போனோம்னா நம்ம இப்படி தானே கையை வச்சுட்டே போவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறத வந்து நம்ம அந்த ஆக்ஷனை வந்து எல்போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷி எல்போட் ஹிம் அசைடு அப்படின்னா, அவ கையை வச்சு முழங்கையை வச்சு இப்படி தள்ளி விட்டுட்டு அவன் வந்து போனான் அப்படின்னு அர்த்தம்.